நாளையிலேருந்து ஸ்கூல் திறக்குது. இந்த ஸ்ப்ரிங் பிரேக்லாம் ஒரு வழியா முடிஞ்சு சப்பாடான்னு இருக்கு. அதனால மாவு வேலைகள்லாம் கடகடன்னு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து என் பையன் ஸ்கூலுக்கு போல அப்படி ஸ்கூல் இல்லன்னு போல. அதனால என் பொண்ணு ஸ்கூல்ல வந்து லீவ் போட்டுட்டா. அதனால 2த்தையும் வச்சு மேய்க்கிறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கா போச்சு இன்னைக்கு. இன்னைக்கு டின்னருக்கு அடை அப்படின்னு சொல்லி நேத்தே ஊற வச்சுட்டேன். அடை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே ஊற வைக்கிறது மட்டும் தான் பெரிய வேலையா இருக்கும். ஆனா ஊற வச்சு அரைச்சிட்டோம்னா, அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். முருங்கைக்கீரை ஒரு கட்டு சும்மாவே இருந்துச்சு. அதையும் போட்டு இன்னைக்கு முருங்கைக்கீரை அடை மாரி பண்ணி, தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது, சரி சும்மா ஒரு கார்லிக் சட்னி அரைப்போம் அப்படின்ட்டு அரைச்சேன். இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் நான் இந்த மாரி வேலையெல்லாம் வந்து செய்றேனா, அதனால எனக்கே ஒரு என்ன நெனச்சா ஒரு ப்ரவுட் வாட் அ வாவ்! அப்படின்ட்டு. ஓகே. இன்னைக்கு சுமாரான டின்னர முடிச்சுட்டு, நாளைக்கு வந்து ஸ்கூல் திறக்கிறதுனால, நாளைக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்புறம் வந்து இந்த கிராசரி ரீஃபில் அதெல்லாம் பண்ண வேண்டிய வேலைகள் இருந்தது. எங்க அம்மா சின்ன வயசுல இந்த மாரி அடை பண்ணாங்கன்னா, இவ்வளோ பட்டர் போட்டு, அதில வெல்லத்த போட்டு குடுப்பாங்க. நானும் அதே மாதிரி தான் என் பசங்களுக்கு செஞ்சு குடுத்தேன். நம்ம எவ்வளோதான் விதவிதமா வச்சு குடுத்தாலும், அடைக்கு நடுவுல வந்து பட்டர் வச்சு, அதுக்கு ஓரமா வந்து வெல்லம் தொட்டு சாப்பிட்டா தான் சூப்பர் டேஸ்ட். எப்போதுமே அடையில வந்து பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலா தான் போடணும். ஏன்னா வந்து பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால, நான் வந்து கொஞ்சமா பெருஞ்சீரகமும் போட்டேன். ஃப்ளேவர சூப்பராவே என்ஹான்ஸ் பண்ணுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய். அப்படியே சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. டாடா.